இனிமே வலுவா வந்து டிவிக்கே கூட இணைந்து இருப்பாங்க. அதுலதான் ஃபுல்லா அவங்க போக்கஸ் இருக்க செய்யும். இனிமே டிஎம்கே இவங்களுக்கு எதிரி கட்சியா அப்படின்ட்டு பலவிதமா பேசப்படுது. திமுக எங்கள் மீது சேற்று வாரி இறைக்கிறது. ஆனா நீங்க வந்து இப்படி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய விமர்சனங்கள் தாவகவோடு எங்களை உறவு பாலமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தா இது அரசு முடிச்சு வச்சிருக்கிறார். கலைஞர் சொன்னார், விடுதலை சிறுத்தைகளும் திமுக கொள்கையும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, எங்கள் கொள்கையை தான் அவர்கள் பேசுறாரு, அவர்கள் கொள்கையை நாங்கள் பேசுறோம், இது வந்து இரட்டு குழல் துப்பாக்கி அப்படின்னு பேசினார். அப்போ வந்து கலைஞரோட உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கா அரசியல் ஆற்றல? முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறு. பொதுவாங்க திமுகவை இரட்டை அர்த்தங்கள் கூடிய வார்த்தைகளை பேசி பழகப்பட்டவர்கள். இன்னைக்கு நேற்று கிடையாது. கலைஞரே என்ன சொல்றாரு, நாராவின் சுருக்கை அவுத்து பார்த்தால் உள்ளே இருப்பது தெரியும். பொன்முடிக்கு சொன்னாரு வந்து குச்சாங்களே, ஆராசா பேசும்போது குதிக்கல. அப்ப ஆராசா பேசும்போது சரியா இருக்கா கனிமொழி அவர்களுக்கு? நான் அக்கா கனிமொழியை பார்த்து கேட்கிறேன், ஆராசா பேசுறது சரியா? ஈழத்தமிழர் விஷயத்தில் வந்து இன்னைக்கும் கரைபடியாத விடுதலை சிறுத்தைகளா இருப்பது கரைபடி செய்ததற்கு காரணம் திமுக. உண்ணாநிலை போராட்டம் வைத்து நாடகம் ஆடிவிட்டு ஈழத்தமிழர்கள் கொண்டு குவித்தது திமுக. குற்றத்தடுப்பு சட்டத்தை வந்து ஏவி விட்டது, தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போட்டது, ஒரு இடம் கூட விடாமல் எங்களை வந்து அடித்து துவைத்தது திமுக தான் எங்களை அடக்கியது. தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தார்கள், நாங்கள் மட்டும் தான் போராட்ட காலத்தில் இருந்தோம். நான் சிறையில் அன்றைக்கு முன்னால் தான் வந்தேன். காங்கிரஸுக்கு எங்களுக்கு பிரச்சனை வந்தது இங்கே ஜீப் ரோட்ல இருக்கிற அலுவலகத்தில். அதனால நாங்கள் சிறையில் இருந்து 48 நாள் சிறையில் இருந்து வெளியில் வந்தேன். 2 நாள் ஒரு நாள் தான், நாளைக்கு இன்னைக்கு சிறையில் இருந்து வெளியில் வந்தேன். அடுத்த நாள் உண்ணாவிரத போராட்டத்தை போய் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து கொண்டு கடலூரில் போய் கையெழுத்து போட்டேன். கடலூர் கையெழுத்து போட்டிருக்கும் போது தான் தம்பி என் கூட இந்த முத்துக்குமார் வந்து தீ குளிச்சு இறந்துட்டான். நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே நட்பானவர்கள் எதிரிகள் ஆயிட்டாங்க, எதிரியானவர்கள் நட்பாக ஆயிட்டாங்க இப்படின்ற பரபரப்பான வாதங்களும் விவாதங்களாகவும் மாறி போயிட்டு இருக்கு. என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தொடர்ந்து என்னோடு பேசுவதற்காக இணைந்துள்ளார் விசிகாவை சேர்ந்த திரு பகல்வன் அவர்கள். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மேடம். விசிகா திமுக இவங்க கூட்டணி, உங்களுடைய நட்புறவு இதெல்லாம் வந்து பெருசா பேசப்பட்டது. இப்ப வந்து இவங்க டிவிக்கே கூட விசிகா இணைந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு விசிகாவின் நிலை? இப்ப எப்படி போயிட்டு இருக்குது? இதுல இருந்து போனவங்க இல்லையா, அதனால இனிமே வலுவா வந்து டிவிக்கே கூட இணைந்து இருப்பாங்க. அதுலதான் ஃபுல்லா அவங்க போக்கஸ் இருக்க செய்யும். இனிமே டிஎம்கே இவங்களுக்கு எதிரி கட்சியா அப்படின்ட்டு பலவிதமா பேசப்படுது. அதை பத்தி சொல்லுங்க. நல்ல கேள்வி. மக்களுக்கு நல்ல பதில சொல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு கொடுத்த இப்படிக்கு இவர்கள் சேனலுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்டீங்கன்னா திமுக விசிகா கூட்டணி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்க. எப்படி கூட்டணியா இருக்கும்போது இருந்தது, எந்த இடத்தும் தங்கும் தடை இல்லாமல் அவர்களுக்கு சரியான வழிகாட்டியாகவும் நல்ல கருத்தை மக்களிடம் எடுத்து செல்வதற்கும் திமுகவோடு நாங்கள் இணைந்து இருந்தோம். இப்போ தாவேக்கோடு இணைந்து இருக்கிறோம். அது வந்து எதிர்பாராத ஒரு இணைப்பு. ஏன்னு சொன்னா நாட்டு மக்களை மனதில் வைத்து இங்க ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அதன் ஊடாக பாஜக கால் ஊன்றக்கூடாது என்ற அந்த பார்வையோடு தான் நாங்கள் வந்து தாவேக்கோடு இணைஞ்சு இருக்கிறோம். ஆனா நீங்க வந்து இப்படி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா விமர்சனங்கள் எங்களை உறவு பாலமாக மாற்றிவிடும். உங்களுடைய விமர்சனங்கள் தாவேக்கோடு எங்களை உறவு பாலமாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இப்ப நாங்க திமுகவோடு இருந்தோம், திமுக எங்கள் மீது சேற்று வாரி இறைக்கிறது. சேற்றவாரி இறைக்கிற போது அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா முரண் வந்துடும். முரண் வந்துட்டா இங்க நட்பு வளரும், தாவேக்கோட நட்பு வளரும். அந்த நட்பை வளர்ப்பது, நட்பை சக்தியாக மாற்றுவது, எங்களுடைய கூட்டணியை உறுதிப்படுத்துவது நாங்கள் கிடையாது, நீங்கள் தான். திமுக தான் எங்களை உறுதிப்படுத்த செய்யுது. மேலும் மேலும் வந்து எங்களை சீட்டி வம்புக்கு இழுத்து பாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அப்ப நாங்க வந்து என்ன சொல்ல வரீங்க? வெளிப்படையா சொல்லுங்க. கடந்த நாட்கள் ஆராசா அவர்கள் பேசுற இந்த இடத்துல குறிப்பிடுவது கண்டிப்பா அதுல மாற்று கருத்து தான். அதாவது பாபா சொல்லுவாரு, மரங்கள் ஓய்வு விரும்பினாலும் காற்று விடுவதில்லை. அது மாதிரி நாங்கள் வந்து எங்கள் வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா நீங்க தான் வந்து எங்களை வேறு வித திசை மாறி. நான் என்ன சொன்னா, நல்ல மெத்தம் படித்தவர்கள், ஒரு ஆட்சி அதிகாரத்திலே தொடர்ந்து இருந்தவர்கள், அமைச்சர் பொறுப்பிலே இருந்தவர். நம்ம பெண்களை வந்து என்னவாக உங்க பார்வை, விடுதலை சிறுத்தை பார்வை தள்ளி வைப்போம். பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிற
பார்வை சரியா? நம்ம வீட்டுல சகோதரிகள் இருக்கிறாங்க, நீங்க உங்களுடைய 2 வரி எவ்வளவு பெருது. நான் வந்து இதுல வந்து குறிப்பா பெண்களையும் நான் வன்மையா கண்டிக்க விரும்புறேன். சிம்பு வந்து ஏதோ ஒரு பீப் சாங் வந்து ஏதோ ஒண்ணு பாடிட்டாரு, ஒரு பாடுற ஒரு லைன் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்காக குதிச்ச பெண்கள் மாதரணிகள், பெண்கள் அமைப்புகள், ராசா அவர்கள் பேசியதுக்கு மௌனம் காப்பதையே அப்ப நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களா? அதெல்லாம் அந்த கருத்தெல்லாம் நான் ஏத்துக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து வன்மையா பெண்கள் கண்டிக்கணும். பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறு வேறு ஒரு மணப்பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வெளிப்படையா சொல்லி கூட போய் உறவு வச்சுக்கிற நபர் என்று சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. அப்புறம் வந்து என்ன என்ன நீங்க வந்து பெண்களை மதிக்கிறீங்க? என்ன உங்கள் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கிற கருத்துக்கு சொந்தக்காரர் நீங்க? என்ன அரசியல் கத்துக்கள் வந்து இருக்கிறீங்க? அதாவது நான் ராசாண்டக்கே சொல்றேன், பொதுவாங்க திமுகவை இரட்டை அர்த்தங்கள் கூடிய வார்த்தைகளை பேசி பேசி பழகப்பட்டவர்கள். இன்னைக்கு நேற்று கிடையாது. கலைஞரே என்ன சொல்றாரு, நாடாவின் சுருக்கை அவுத்து பார்த்தால் உள்ளே இருப்பது தெரியும்னு சொல்றாரு. மக்கள்லாம் கொந்தளிச்ச உடனே நான் வந்து கோப்பொடி நாடாவின்னு சொன்னாரா இல்லையா? அவங்க கட்சியில கொள்கை பரப்பு பேச்சாளர்கள் வெற்றி கொண்டான், தீப்பொறி ஆறு, இவர்கள் எல்லாம் அப்படியே பச்சை பேசக்கூடிய. நான் வந்து திருச்சிக்கு சென்று கொண்டிருப்பேன், சாலை ஓரமாக பெண்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள், அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் இப்போது நிற்கவில்லை, எங்க இருக்கிறாங்க, சட்டப்பேரவையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசினார், வெற்றி கொண்டார். அப்போ விலை மாதிரிகள் முழுக்க வந்து இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் உள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசினாங்க. அப்ப இவ்வளவு வன்மமான பெண்கள் மீது வன்மத்தை கக்குகிற நீங்கள் பெண்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயத்த சொல்றீங்க? நீ வரீங்க பெண்ணடிமை தனி இருக்கக்கூடாது, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை அப்படின்னு சும்மா பேச்சுக்கு சொல்றது. அப்ப உங்க காட்புறவை கற்கிறது, உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பது. இப்ப பொன்முடி எதனால வெளியே போனாரு? எதனால பதிவு தூக்குறீங்க? சொல்லுங்க, எதனால பேசுறீங்க? ஏன் கனிமொழி வந்து அமைதியா இருக்கிறாங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் குதிப்பாங்களா? கனிமொழி பொன்முடிக்கு சொன்னாரு வந்து குச்சாங்களே. ஆராசா பேசும்போது ஏன் குதிக்கல? அப்ப ஆராசா பேசும்போது சரியா இருக்கா கனிமொழி அவர்களுக்கு? நான் அக்கா கனிமொழியை பார்த்து கேட்கிறேன், ஆராசா பேசுறது சரியா? கனிமொழி அவர்கள் சொல்லட்டும், பதில் சொல்லட்டும். உங்களோட கூட்டணியில் இருந்தா உங்களுக்கு வந்து இதுவா இருக்கும், நாங்க வெளியில போயிட்டா வேற விதமா மாறிடுமா? நாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தா இது அரசு முடிச்சு வச்சிருக்கிறார். உங்க கட்சி தானுங்க கலைஞர் சொன்னார், விடுதலை சிறுத்தைகளும் திமுக கொள்கையும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, எங்கள் கொள்கையை தான் அவர்கள் பேசுறாரு, அவர்கள் கொள்கையை நாங்கள் பேசுறோம், இது வந்து இரட்டு குழல் துப்பாக்கி அப்படின்னு பேசினார். அப்போ வந்து கலைஞரோட உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கா அரசியல் ஆற்றல? எப்படி நீங்க வந்து பேசுவோம்? நீங்க உங்க பதவியை தக்க வச்சதுக்கு வேலை செய்யுங்க உங்க கட்சியில. அதுக்கு போயிட்டு நீங்க விடுதலை சிறுத்தைகளை சொல்லிட்டு தான் அந்த பதவியை தக்க வச்சுக்க நினைக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. உங்களை வன்மையா கண்டிக்கிறேன். நாங்க அந்த மாதிரி போக்கலாம். அது கூட நீங்களா இருக்கும், இதெல்லாம் நாங்க வந்து சொல்ல வேண்டியது இல்லைன்னா நாங்க செயல காட்டுவோம். விடுதலை சிறுத்தைகள் அடக்குமுறை சதிச்சு தான் வந்துக்கிறோம், குறிப்பா திமுகவுடைய அடக்குமுறை சதிச்சு வந்துக்கிறோம். திமுக தான் எங்கள் மீது அடுக்கடுக்கான குற்றத்தடுப்பு சட்டத்தை வந்து ஏவி விட்டது, தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போட்டது, ஒரு இடம் கூட விடாமல் எங்களை வந்து அடித்து துவைத்தது. திமுக தான் எங்களை அடக்கியது. ஆனா உங்களை மீறி தான் நாங்க வந்திருக்கிறோம், வளர்ந்து நிற்கிறோம். அதே இடத்துல தான் வந்து கூட்டணி வைத்து உங்களை கலங்காமல் பார்த்து கொண்டோம். உங்க மீது இருக்கிற அவதூறு அத்தனை மீதும் விடுதலை சிறுத்தை தூக்கி சுமந்தார் எங்கள் தலைவரான எழுச்சி தமிழர். ஈழத்தமிழர் விஷயத்தில் வந்து இன்னைக்கும் கரைபடியாத விடுதலை சிறுத்தைகளா இருப்பது கரைபடி செய்ததற்கு காரணம் திமுக. உண்ணாநிலை போராட்டம் வைத்து நாடகம் ஆடிவிட்டு ஈழத்தமிழர்கள் கொண்டு குவித்தது திமுக. அதுக்கு நாங்கள் ஒன்று கூட்டணியோடு இருந்ததுக்காக இன்றைய வேலை நாங்கள் வந்து உலக தமிழர்கள் மத்தியில வந்து அவதூறுகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம். திமுகவில் தான், விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் திருவிழா கொண்டாடும் நேரத்தில் நாங்கள் உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தி ஈழத்தமிழ் போராட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று உண்ணாநிலை போராட்டம் நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தார்கள், நாங்கள் மட்டும் தான் போராட்ட காலத்தில் இருந்தோம். நான் சிறையில் அன்றைக்கு முன்னால் தான் வந்தேன். காங்கிரஸுக்கு எங்களுக்கு பிரச்சனை வந்தது இங்க ஜீப் ரோட்ல இருக்கிற அலுவலகத்துல. அதனால நாங்க சிறையில இருந்து 48 நாள் சிறையில இருந்து வெளியில வந்தேன். 2 நாள் ஒரு நாள் தான், நாளைக்கு இன்னைக்கு சிறையில இருந்து வெளியில வந்தேன். அடுத்த நாள் உண்ணாவிரத போராட்டத்தை போயிட்டேன். உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டு கடலூர்ல போய் கையெழுத்து போட்டேன். கடலூர் கையெழுத்து போட்டிருக்கும் போது தான் தம்பி என் கூட இந்த முத்துக்குமார் வந்து தீக்குளிச்சு இறந்துட்டான். இவ்வளவு தூரம் போராட்ட காலத்துல நாங்க இருக்கிறோம், உங்களால அவதூறு சுமக்கிறோம். எங்களை பார்த்து தேவையில்லாமல் பேசுவது, வசைப்பாடுவது எல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது. உங்கள் பேச்சுகளை விட எங்களுக்கு நல்லா பேச தெரியும். விடுதலை சிறுத்தைகள் ஒரு இடத்தில் கூட எங்கள் தலைவர் இரட்டை அர்த்தங்கள் கூடிய ஒரு வார்த்தை இதுவரை பேசியதே இல்லை. 35 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தலைவர் ஒரு இடத்தில் கூட இரட்டை அர்த்தங்கள் கூடிய வார்த்தையை பேசியதே கிடையாது. அதே போல விடுதலை சிறுத்தைகளுக்கு சாமானின் கடைசி தொண்டன் ஒருவர் கூட இரட்டை அர்த்தங்கள் கூடிய வார்த்தைகளை மேடைகளிலோ பொதுவாக யாரிடம் பேசினாலும் பேச மாட்டார்கள். எங்கள் தலைவர் சுயம்பு தலைவர். அங்கிருந்த பாசறையில் வளர்ந்தேன், இந்த பாசறையில் வளர்ந்தேன், இவர் தோளில் வளர்ந்தேன், இவர் மடியில் வளர்ந்தேன், பேச்சுக்கே இடம் கிடையாது. சுயமாக வந்த தலைவர் புரட்சி அம்பேத்கர் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை முழுமையாக உள்வாங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய தலைவர், நடந்து கொண்டிருக்கிற தலைவர், லட்சோப லட்சக்கணக்கான
விடுதலை சிறுத்தைகளை தூய்மையாக வழிநடத்தக்கூடிய தலைவர். இது ஜனநாயக அரசியலுக்கு அறம் அல்ல பகலவன் சார். உண்மையிலேயே வந்து விசிகாவுக்கும் திமுகவுக்கும் நடக்கக்கூடிய வார்த்தை போர் என்பது. இன்னொரு ஒரு கேள்வி இந்த இடத்துல நான் கேட்கணும். இவ்வளவு நாள் நீங்க அவங்களோட கூட்டணியில இருக்கும்போது இதெல்லாம் வந்து நீங்க சொல்லவே இல்லையே. இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் இப்படி இரட்டை அர்த்தத்தில் பேசுவார்கள். கலைஞர் முதலே இது தொடங்கப்பட்டது, எப்படி எப்பேற்பட்ட அமைச்சர்கள் பேசணும், இவ்வளவு நாள் நீங்க பேசலையே, இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அதாவது எங்க தலைவர் பேச்சியே 90களில் இருந்து 96 நீங்க 98 வரைக்கும் எடுத்து பாருங்க. எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருப்பார். எல்லா விஷயங்களையும் நாங்கள் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து திமுகவை எங்கள் தலைவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். இன்னமும் விமர்சனம் இருக்கு. 75 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி அமைத்த திமுகவும் அதிமுகவும் குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு என்னத்தை எடுத்து செய்திருக்கிறாங்கன்னு ஒன்னு சொல்லுங்க. ஒண்ணு அப்படி இருந்தா காட்ட சொல்லுங்க. இதை செஞ்சோன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இடஒதுக்கீடு மூலமாகத்தான் எங்களுக்கு தேர்தலில் பங்களிப்பு. தனி தொகுதி அப்படின்றது திமுக போடுறது கிடையாது, அதிமுக போடுறது கிடையாது. இவங்க ஜீவோ கொண்டு வந்து அதிமுக திமுக வந்து கொடுத்தது கிடையாது. தனி தொகுதி என்றது சட்டத்தின் வரையறையின் அடிப்படையில் கிடைக்கிற ஒன்று. அந்த தனி தொகுதியில் நாங்கள் நிற்கிறோம். நீங்க வந்து பொது இல்லப்பா, நீங்க இங்க நிற்கிறது பொது தொகுதியில் நில்லுங்க, 10 தொகுதி நில்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து முற்போக்கு சிந்தனையான ஒரு அரசியலுக்கு சொந்தக்காரா இருப்பீங்க. தலித் தொகுதினா தலித் தொகுதி, தலித் தொகுதினா தலித் தொகுதி. அம்மையார் ஜெயலலிதா கூட வந்து தலித் ஏழ்மலையை வந்து திருச்சிராப்பள்ளியில நிக்க வச்சு பொது தொகுதி நிகழ்ச்சி வெற்றி பெற வச்சுக்கிறாங்க. அப்படி திமுக ஒண்ணு கூட செஞ்சது கிடையாது. கேலி பண்றதுல, கிண்டல் பண்றதுல, உங்களுக்கு ஆட்கள் இருக்குதான்னு கேட்கறதுல, நீங்க வந்து பொது தொகுதி கேட்கறீங்களான்னு சொல்ற நக்கல் அடிக்கிறதுல, நையாட்டி பண்றதுல, உங்கள் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் உள்பட இவ்வளவு வன்மமான சாதிய சிந்தனையோடு இருக்கிற ஒரு கட்சி திமுக தான். நீங்க பாமக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாடி நாங்கள் வந்து வன்னியர் சங்கம்னு வச்சிருந்தாங்க. அவங்களாச்சும் ஒரு சாதி ரீதியா வந்து பேசினாங்க. அவங்க சாதி கட்சியிலே பேர் வச்சிருந்தாங்க. நீங்க திமுக அப்படின்னு பேர் வச்சுக்கணும் சாதி சங்கம் நடத்துறீங்க. சங்கம் தான், கட்சி கூட கிடையாது. திமுக வந்து சாதி சங்கம் நடத்துது. வெளிப்படையே தெரியும். எவ்வளவு காட்சிகள் இருக்கு ஊடகத்துல வந்திருக்கு. விசிகாவை திமுக இப்படிதான் பாக்குது நீங்க சொல்ல வரீங்க. விசிகாவை எப்படி பார்க்க தேவையில்லைங்க. நாங்க விசிகாவை வந்து திமுக கொள்கை வெளியே வந்தது கிடையாது. ஆனால் வைகோ வந்து திமுக வந்து வெளியே வந்து மதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்க திமுகல இருந்து பிரிஞ்சு வந்து திமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. சுயம்பா வந்த தலைவர் எங்க தலைவர். நாங்க அந்த பாசறையில் வந்தோம், இந்த அதுதான் நான் முதலே சொன்னேன். எங்களுக்கு எந்த பாசனையும் கிடையாது. எங்களுக்கு சுயம்பு விடுதலை சிறுத்தைகள். எங்க கருத்து முழுக்க எங்க தலைவர் கருத்து. இது அண்ணா சொன்னது, இது பெரியார் சொன்னது, இது அவரு சொன்னது, இவர் சொன்னது கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எந்த சமூகத்தையும் எதிர்த்து பேசியவர் கிடையாது. எல்லா சமூகத்தையும் ஏற்றுக்கொண்டவர். இந்த சமூகம் இப்படி ஒரு பார்வை பார்க்குது, அந்த பார்வையை பார்த்து விடக் கூடாது, அது தவறு அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். அதையே கோட்பாட்டின் வழியாக விடுதலை சிறுத்தைகள் எந்த சமுதாயத்தையும் எதிர்த்ததே கிடையாது. 35 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஒரே ஒரு இடத்தில் கூட ஒரு சமூகத்தை குறைத்து மதிப்பிட்டு பேசியதே கிடையாது, பேச போறதும் கிடையாது, பேசவும் மாட்டோம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை சாதி ரீதியாக சாதி முத்திரை குத்தி ஓரம் தள்ள வேண்டும், அவர்களை புதைக்குழியில தள்ளிவிட வேண்டும் அப்படின்னு கட்டவித்து விட்டு இருக்காங்க. எல்லாரையும் பாருங்க. நேற்று கூட ஈஸ்வரன் பேசுறாரு. ஈஸ்வரன் பத்திரிகை சந்திப்புல பேசும்போது வன்மத்தை கக்கிற, சாதியத்தை கொட்டுறார். விடுதலை சிறுத்தைகள் கொள்கை பற்றி பேசக்கூடாது, விடுதலை சிறுத்தைகள் கொள்கை எங்களுக்கு கொள்கை இருக்கு, கோட்பாடுகள் பேசக்கூடாது சொல்றதுக்கு ஈஸ்வரனுக்கு யார்? ஈஸ்வரன் யார்? உங்க கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கு சொல்லுங்க. நாங்கள் சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, அதுல கோடி அர்த்தம் இருக்கு. நீங்க ஈஸ்வரன் ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். நீ சாதியை தவிர்த்து, உங்க சாதியத்தை முதலாளி தன்மையை தவிர்த்து, நீங்க பண்ட முதலாளி சிந்தனையை தவிர்த்து வேற என்ன உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். ஈஸ்வரன் கட்சியில் இருப்பவர்களுக்கு ஆதரித்தால் கையை வெட்டுங்கள், காலை வெட்டுங்கள், தலையெடுங்கள் சொல்லியவர் தான். அதனால்தான் இன்னைக்கு ஒருத்தர் ஜெயில இருக்கிறான். ஈஸ்வரன் போன்றவர்கள் பேசினால்தான். அந்த ஈஸ்வரன் பேசினா இன்னைக்கு அந்த ஆள் வந்து ஜெயில இருக்க மாட்டான். அவங்க பேச்சு கேட்டுதான் இருக்கிறான். இது போன்ற வன்மத்தை தூண்டக்கூடிய சாதி சித்தரை உருவாக்கக்கூடியவர்கள் மத்தியில் சாதி ஒழிப்பை மக்கள் விடுதலை சொல்லுது. ஈஸ்வரனுக்கு முன்னாடி நாங்க கட்சிக்கு வந்தவங்க. ஈஸ்வரன் குழந்தை, எங்களுக்கு கை குழந்தை. ஒண்ணு தெரியாத அப்புறாணி சும்மா பணத்தை வச்சுக்கணும், திமிர வச்சுக்கணும் பேசுறது. அவங்க திருந்த சொல்லுங்க. ஈஸ்வரன்லாம் பார்த்து திருந்த சொல்லுங்க. மக்கள் ரொம்ப விழிப்பா இருக்கிறாங்க, ஊடக வெளிச்சத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற வன்மையான பேச்சுகளா இனிமேல் பேசுவது நிறுத்துங்க. யாராக இருந்தாலும், அது நானாக இருந்தாலும். நான் எந்த இடத்துல சாதியை தூண்டி விட்டு அதுல வந்து அரசியல் குளிர்காய்கின்றது விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. மற்றவர்களை போல சாதி சங்கங்களை உருவாக்கி அது மூலமாக குளிர் காய்வது விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. எங்கன்னா 10 சங்கத்தை ஒன்னாக்கி 20 சங்கத்தை ஒன்னாக்கி விடுதலை சிறுத்தைகள் என்னைக்காவது வந்து பேசியிருக்குமா? அது மாதிரி எங்களுக்கு நிறைய பேர் ஐடியா சொல்லியிருக்கிறாங்க. தலித் அமைப்பெல்லாம் ஒன்றாக்கி நீங்கள் ஏன் தேர்தலில் நிற்க கூடாது, ஏன் இன்னொருத்தர் பின்னாடி போய் நிக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் அமைப்பெல்லாம் சேர்த்தீங்கன்னா நம்மளை விட இங்க எவனும் ஆட்சிக்கு வர முடியாது, நீங்க ஒன்று சேருங்களேன் அப்படின்னு எங்க தலைவருக்கு பல்வேறு தரப்பில் இருந்து தூது வந்திருக்கிறது, ஐடியா கொடுத்திருக்கிறாங்க. எங்க தலைவர் அதுல வந்து
ஒரு இடத்துல கூட அதை பத்தி சிந்திக்காம அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், அவங்க கூட்டி ஒன்று சேர்த்தா அது சாதிச்சாங்க, நம்ம சேர்த்து ஒன்று சேர்த்தா அதுக்கு சாதிச்சாங்கன்னு சொல்லுவாங்களா, என்ன புரிதல் அப்படின்னு சொல்ல வந்தவங்களை விலக்கி அனுப்பி ஒரு எங்க தலைவர். அப்படி ஒரு தலைவர் 20 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வரப்போவதை இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வாழ்ந்தவர். அவருக்கு போயிட்டு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. விசிகாக்குள்ளேயே பிளவு ஏற்பட்டது, கட்சி தேய்மானம் ஆயிட்டு. ஏன்னா விசிகாக்குள்ளேயே டிஎம்கேவோட மைண்ட் செட் பீப்புள் இருக்கிறாங்க. இவங்க விசிகால இருந்து டிஎம்கேக்கு இவங்கள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியாகவும் கட்சி தேய்மானம் இதனால் ஏற்படும் மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. இதை பற்றி விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில போய் யாராலையும் இயங்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சிபிஎம்ல இருந்து சிபிஐக்கு போவாங்க, சிபிஐல இருந்து சிபிஎம்க்கு வருவாங்க. ஏன்னா அந்த கொள்கை சித்தாந்தத்துல சிக்கி கொண்டு இருப்பவங்க வேறு இடத்துல போய் ஃப்ரீடமா வேலை செய்ய முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கொள்கை வேறு, திமுக கொள்கை வேறு. அந்த கொள்கையே முரணு, அப்புறம் இணக்கமா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி போனாலும் இவர் போயிட்டு விசிகாவில் இருந்து போய் திமுகவில் போய் ஃப்ரீடமா வேலை செய்வார். இங்க ஃப்ரீடமா வேலை செய்யற இடம் ரொம்ப யாருக்கும் தங்கு தடையெல்லாம் கிடையாது. கருத்தியலா வேலை செய்யக்கூடியவங்க. இந்த கருத்தியலா போயிட்டு திமுகவில் வேலை செய்யறா இவர் தன்னிச்சையா வேலை செய்யறாருன்னு சொல்லுவான். அப்ப தன்னிச்சையா கொள்கை ரீதியா தானே நான் வேலை செய்யறேன், நீங்க போய் நான் தன்னிச்சையா வேலை செய்ய சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது முரண் வந்துடும். இந்த முரண் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும். ஒத்து போகாது, ஒத்து போகவே போகாது. விடுதலை சிறுத்தைகள் கொள்கைகளுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஒத்து போகாது. நேர்மையா இருக்காது, உனக்கு எதிராக இருக்காது. நாங்க ஈழத்தமிழை பத்தி பேசுவோம், நீங்க ஈழத்தமிழை பத்தி பேச மாட்டீங்க. நாங்க சாதி ஒழிப்பை பத்தி பேசுவோம், நீங்க சாதி ஒழிப்பை பத்தி பேச மாட்டீங்க. நாங்க கோவில் போராட்டம்னு சொல்லுவோம், நீங்க அங்க மூடி வச்சுட்டு வேடிக்கை பார்ப்பீங்க. இங்க போலீஸ் அத்துமீறுதுன்னு சொல்லுவோம், நீங்க போலீஸ் அடிக்கன்னு சொல்லுவீங்க. இது எல்லாமே முரணா இருக்கும். சரிங்களா? நீங்க ஒரு அத்து போட்டிருப்பீங்க, சேரிக்காரங்க இங்க வரக்கூடாது சொல்லுவீங்க, இந்த பிணத்தை தூக்கிக்கணும் போக கூடாது சொல்லுவீங்க, நாங்க பிணத்தை தூக்கிக்கணும் போகணும் போராட்டம் நடத்துவோம். இது எல்லாமே முரண், ஆனா எல்லாமே நியாயமானது. நாங்க அத்துமீறி ஒண்ணு செயல்படல. நடைமுறை இது பொது வழி. அந்த பொது வழியில நீங்க போல நான் போக கூடாது சரியா இருக்கா? இதை வேடிக்கை பார்க்கறது யாரு? அதிமுக திமுக. ஏன் வேடிக்கை பார்த்தீங்க? இப்ப இந்த கருத்தோடு இருக்கிற நானு அங்க போயிட்டு இது பொது வழி தானே, ஏன் போக சொல்றீங்க, இப்போ தடுக்கிறீங்க, அதெல்லாம் தப்புங்க நான் பேசுவேன். நீங்க எல்லாரும் என்ன சொல்லியோ எத்தனை நாள் அப்படிதான் ஏன் கடைபிடிச்சுன்னு இருக்கிறோம். நாங்க அதிமுக தான் இருக்கிறோம், திமுக தான் இருக்கிறோம், ஆனா இதை கடைபிடிக்கிறோம். நீ புதுசா சொல்ல வந்துட்டீங்க விசிகால வந்துக்கிறியா அப்படின்னு அவன் கேள்வியை கேட்பான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சிக்கல் வந்துடும். அப்போ அங்க இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. இது என்னுடைய சொந்த கருத்து தான், நான் புரிந்து வைத்துங்கிறது. விஜய் நல்லாட்சி தருவாரா? இதை விசிகா நம்புதா? ஏன்னா திமுக நல்லா கொண்டு இருக்கிறது அப்படின்னு விசிகா ஒரு காலத்துல சொல்லிச்சு. அதாவது யாருமே பிறந்த உடனே நடப்பதில்லை. யாருமே ஸ்கூலுக்கு போன உடனே 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிறது இல்லை. அதை சரியா கவனிச்சு முறையா பார்த்து ஒரே வகுப்பறையில இருக்கிற மாணவர்களிலே 3 பேர் 4 பேர் தான் நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க. மற்றவங்க எல்லாமே குறைந்த மதிப்பெண் தான். ஆனா நம்மளுக்கு ஆசிரியர் ஒருத்தர் தான். ஒரே ஆசிரியர் சொல்லி கொடுக்குற இடத்துல எல்லோருமே வகுப்பறையில் இருக்கிற அத்தனை பேருமே 100க்கு 100 எடுக்கிறது இல்லை. ஆனா கற்றுக்கொள்றோம். அது போல விஜய் இப்போ வந்திருக்கிறார். அவர் அரசியல் கற்றுக்கிறார். புரட்சியர் அம்பேத்கர் சொல்றார், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், கற்றதை இன்னொருக்கு கற்றுக் கொடு. அதை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களை ஒன்று சேர்த்த பிறகு புரட்சி செய் சொல்றாரு. அதனால கற்போம், விஜய் பார்ப்போம். இப்பதான் வந்திருக்காரு, அவருக்கு நேரம் இருக்கு, அவகாசம் இருக்கு, நேரம் கண்டிப்பா கொடுக்கணும். திமுக தாவேக்காவே ஆட்சி செய்ய விட்டுருமா? ஏன்னா நாங்க எதிர்கட்சி தாங்க, எதிரி கட்சி கிடையாது அப்படின்னாங்க. இன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் அழுத்தமான வலுவான எதிர்கட்சியா. நல்ல கேள்வி, இது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி, உலகம் தரம் வாழ்ந்த கேள்வி. இத ஊடகத்துல எல்லாரும் கேட்டிருக்கணும். மேடம் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மைண்ட் செட் ஒண்ணு வச்சிருப்போம். எப்பவுமே விஜய் இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, சின்ன பையன் மைண்ட்ல வச்சுக்கிறான். இப்ப இந்த சின்ன பையன் முதலமைச்சர் ஆயிட்டாரு. முதலமைச்சர் முதலமைச்சர் பாக்குறது இல்ல, ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுறது. நாங்க 75 ஆண்டு காலம் அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறோம். 67 வருஷம் ஆகுது. நீங்க எல்லாம் எனக்கு ஜூனியர், நீங்க காலேஜ்ல ஜூனியர், நீங்க இங்க சட்டப்பேரவையில ஜூனியர் அப்படின்னு உதயநிதி பேசுறாருங்களா? அப்படியே நீங்க உள்டாவா அப்படி திருப்பி போட்டு பாருங்க. இதே உதயநிதி எதிர்கட்சி தலைவரா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது பேசிய போது, நீங்க எங்களை விட ஜூனியர், எங்க தாத்தா உங்களை பார்த்திருக்கிறார், எங்க அப்பா உங்களை பார்த்திருக்கிறாரு, எங்க அப்பாவுக்கு பிறகு நீங்க அரசியலுக்கு இருக்கிறீங்க, நீங்களா எங்களுக்கு ஜூனியர் அப்படின்னு உதயநிதி பேசியிருப்பாரா? பேச முடியுமா? அப்போ ஒரு நடுக்கம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ அது இல்ல. அப்படியே மூத்த அமைச்சர் இப்ப குழந்தைகள்லாம் அமைச்சர், சின்ன சின்ன தம்பிகள்லாம் அமைச்சர். ஒண்ணு பாருங்க, அதாவது நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அதுதான் எதிரில் இருக்கிறோம். சரிங்களா? நீங்க சின்ன பசங்க கேள்வி கேட்டு வச்சுங்க, அந்த சின்ன பசங்க உங்களை கேள்வி கேட்டா நீங்க தாங்க மாட்டீங்க. திருமாயாவே ஒரு முறை சொல்லியிருந்தாரு, RSS பெற்று போட்ட பிள்ளை தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவங்களோட கூட்டம் நல்லாட்சி கொடுப்பாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்கன்ட்டு நீங்களே சொல்றீங்க. ஒரு பார்வைதான் எப்பவுமே ஒரு விமர்சனத்துக்கு அந்த நேரத்துல நடக்கிற ஒரு பார்வைதான், அந்த சந்தேக பார்வைதான். நாங்க அப்படி சந்தேகப்பட்டோம். அவங்க RSS உடைய கை கோத்துட்டு இருப்பாங்க, பாஜகவோட கூட்டணி இருப்பாங்க,
இவங்களுக்கு பின்புலமா வந்து இப்போ விஜய் வந்து திடீர்னு வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு, ரஜினியே வந்து பின்வாங்கிட்ட போது இவர் நேரடியாக வராருன்னு சொன்னா இவரே வந்து பின்னாடி இது ஒருத்தர் யாரோ கெயிட் பண்றாங்க அப்படின்றது சாதாரணமா இயல்பா வந்து ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்துக்கு இந்த நாடு முழுவதிலும் RSS வேலை செஞ்சுட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கும் யாரெல்லாம் ஒரு நல்ல ஸ்பீடா இருக்கிறாங்க, அது திரை நட்சத்திரமா இருக்கட்டும் இல்ல வேற எதுனா இருக்கட்டும், புதிதா ஒரு கட்சி தொடங்கட்டும், அவங்கள வந்து முன்னாடி பூஸ்டப் பண்ணலாம் அப்படின்றது அவங்க வந்து இந்தியாவை ஆளணும், இது இந்திய தேசம் அப்படின்னு சொல்லணும், இந்த ராஷ்டிரமம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற நோக்கத்துல நமக்கு கண்ணுக்கு தெரியாமல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய இலக்கு இந்திய தேசம், இந்த ராஷ்டிரமம் அப்படின்றத உருவாக்கணும். தேசிய கொடியை மாத்திட்டு காவி கொடியை கட்டி வரணும். ஏன்னா வந்து பாகிஸ்தான்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொடி மதத்தினுடைய கொடி தான் இருக்கு. மாநில இது நாடுகள்ல அப்படிதான் இருக்கு. அதே போலவே இந்தியா காவி கொடி கொண்டு வரணுன்றதா அவங்களுடைய தொலைநோக்கு பார்வையில ரொம்ப கிட்டத்து பார்வை தான். அதுதான் வந்து மனுஸ்மிருதியிலே சொல்லி வச்சிருக்கிறாங்க. மனுஸ்மிருதியை தான் சட்டமா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இலக்கோடும் இருக்கிறாங்க. அதுக்கு சட்டத்திட்டம் வரையறைப்படுத்திட்டாங்க. 100க்கு ஒரு வரையறை சரியா ரெடியா வச்சு இருக்கிறாங்க. இதை தடுப்பதற்கு, இதை உடைப்பதற்கு தான் அம்பலப்படுத்தியது தான் விடுதலை சிறுத்தைகள். அவங்க எழுதிய மனுஸ்மிருதியே நாங்கள் அச்சிட்டு கொடுத்தோம். அதையே வந்தா பிஜேபி தடுத்தது. ஏயா நீங்க அடிச்சு கொடுத்த புத்தகத்தையும் மாறாத அப்படியே அடிச்சு கொடுக்குறோம், அதையே நீங்க கொடுக்கங்களா தடுக்கிறீங்க? எங்க தலைவர் வழக்கு போட்டாங்க, சிறைப்படுத்த வேண்டும் சொன்னாங்க. ரொம்ப நன்றி என்னை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்ததற்கு. நான் நீதிமன்றத்தில் உங்களுடைய முகத்திரையை கிழிக்கிறேன் என்று சொன்னாங்க. 3 நாள் வாபஸ் ஆயிட்டான். ஏன்னா அவங்க முகத்திரை கேஞ்சிருன்னு சொல்லிட்டு. அதனால அப்படி ஒரு நிலைப்பாட்டுல விஜய் அவர்கள் சிக்கியிருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்தது. உண்மை. அந்த நேரத்தில் அவருடைய பார்வை, எங்கள் பார்வை அவர் மேல் அப்படி இருந்தது. அவர் நடந்து கொண்ட விதம் அப்படி இருந்தது. அதனால எங்கள் தலைவர் சொல்லியிருந்தார். அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. தாவேகாவுல விசிகாவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அப்படின்றதாலேயே திமுக அவங்க மேல கோபமா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்ல கேள்வி. திமுக மீது நாங்க கோபமா இருக்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்னா நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு நாங்க வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்னே நாங்க வந்து 1999 தேர்தல் காலத்துக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் வந்து தேர்தல் காலத்தை புறக்கணிச்சு. அப்ப எங்க தலைவர் வைத்த அது ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை திமுக போன்ற கட்சிகளே வரவேற்கவில்லை என்று சொன்னால் வேறு எந்த கட்சி வரவேற்கும்? இப்ப சமீபத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, தமிழ்நாட்டுல கூட்டணி சாத்தியப்படாது, ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன முற்போக்கு சிந்தனை உங்களுக்கு? என்ன முற்போக்கு கருத்து உங்களுக்கு? என்ன திராவிட அரசியல்? என்ன சமத்துவ அரசியல்? என்ன சமத்துவமான அரசியல்? அப்போ நாங்க தான் உங்க மேல கோபமா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து ஒண்ணுதில்ல. அவர் தான் 7 தலித் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்களை உருவாக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத ஒன்று உருவாக்கி இருக்கிறார் இல்ல. அப்போ ஒரு சமூகம் வந்து கீழ்பட்டே கடக்கிற நிலையில் இருக்கிற மக்களை இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு அமைச்சர் வீட்டு வாசல்லையும் எல்லா தரப்பாரும் நிற்பாங்க, எல்லா தரப்பு மக்கள் நிற்பாங்க. அப்ப இங்கதான் சமூகம் ஏற்படும், நல்லுறவு ஏற்படுகிற இடம். நான் வந்து 7 அமைச்சர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு குதிக்கல. 7 அமைச்சர்களாட்டும் எல்லா தரப்பு மக்களும் வந்து சோசியலா வந்து பேசிட்டு போறதுக்கும், அமைச்சர் நல்லா செஞ்சாருங்க, நான் போனவொடனே கொடுத்தாருங்க, இந்த மனுவை கொடுத்தாங்க, வாங்கி படிச்சாருங்க, வந்தாருங்க, போனாருங்க. பெரிய ஒரு இடத்துல இருந்து வந்தவர் கூட, பெரிய முதலாளி கூட வந்து எங்க ஸ்கூலுக்கு இந்த பிரச்சனைங்க, எங்க கல்லூரிக்கு இந்த பிரச்சனைங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது அந்த சமத்துவம் தானாக மலரும். அந்த சமத்துவம் மலருவதை உருவாக்கி தந்திருப்பது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கோடான கோடி நன்றி. இதுவரை யாரும் செய்யாத சாதனை இது. யாரும் செய்யாத சாதனையை வந்து 10 நாள் 15 நாட்குள்ளாக ஒரு சாதனை படித்திருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சகோதரர் ஜோசப் விஜய் அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும், எல்லாரும் தெரிவிக்கணும். நன்றி நன்றி நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.